Hi hello guys, welcome back to our channel Mugi. So இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதனா வந்துட்டு நம்ம Benelli TRK வாங்கி ஒரு 5 months almost ஆக போதா. So 5 மாசமா இந்த பைக் யூஸ் பண்றதுல என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், அப்புறமா சர்வீஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. So சர்வீஸ் எவ்வளவு காஸ்ட் ஆச்சு, சர்வீஸ்ல என்ன பண்றாங்க, லேபர் காஸ்ட் எவ்வளவு வாங்குறாங்க, அப்புறமா இது மெயின்டைன் பண்ண முடியுமா, நம்ம பழைய ஹிமாலயனுக்கும் இதுக்கும் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு நம்மளால மெயின்டெனன்ஸ் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்த்தா ஃபுல் வீடியோ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சகதி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து லைட்டாக வந்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ண வந்திருக்கேன். ஸோ வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல லொக்கேஷன் போயிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அப்படியே வாட்டர் வாஷ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டராக பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்காக தேடி ஒரு பாலடைஞ்ச ஒரு குட்டி கல்குவாரிக்கு வந்து லொக்கேஷன் போயிடுச்சு. சரி இங்கே வந்து வீடியோ பேசலாம் அப்படின்ட்டு கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டு ஸோ இங்கே வந்து உட்காந்தாச்சு. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு ஹெல்மெட் தெரியுதா, என்னன்னா நம்ம வந்து இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதே கிடையாது, புதுசு ஹெல்மெட் அப்படின்ட்டு. எஸ், இது வந்து புதுசாக வாங்கின ஹெல்மெட் தாங்க, ஃப்ளை ரேசிங் இந்த ஹெல்மெட் தான், ஆஃப் ரோட் ஹெல்மெட் வந்து வாங்கியிருக்கோம். எதுக்காகனா பழைய ஹெல்மெட் தெரியுங்க, நான் ஹிமாலயன் யூஸ் பண்றது. ஸோ வந்து சட்டி ஹெல்மெட் வச்சு ஆஃபீஸ் வச்சுப்பேன், லோக்கல் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த பைக்கு அது பெர்ஃபெக்டா இருந்துச்சு. பட் இந்த பைக்கு அந்த ஹெல்மெட் என்னவோ வந்து ஒரு மேட்சே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இந்த பைக் ஏற்ற மாதிரி ஒரு ஆஃப் ரோட் ஹெல்மெட் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 2 மாசமா தேடிருந்தாங்களா. பட் என் மைண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து வேற ஒரு பிராண்ட், அதாவது SMKல நிறைய பேட்டர்ன் இருந்துச்சு. ஸோ பைக் கலருக்கு மேட்சா வந்து தேடி பார்த்து கரெக்டா என்னோட சைஸ் கிடைக்கவே இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா இது பார்த்தா இப்படி ஆக்சுவலா பைக் கலருக்கு மேட்ச்லாம் கிடையாது, லைட்டா வேணா இந்த ஷேட் எடுத்துக்கலாம். பட் இது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு, இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. சரி போட்டு பார்த்தேன், என் சைஸ் இல்லை, பட் அடுத்த சைஸ் கேட்டேன், இருக்குன்னு கொடுத்தாங்க. பட் ஃப்ளை ரேசிங் பிராண்ட் செம காஸ்ட்லியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,000 இந்த ஹெல்மெட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேட் கிடையாது, வந்து இம்போர்ட் பண்றது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு வந்து ISI சிம்பிள் வராது. அதனால லோக்கல் போலீஸ் பிடிச்சாங்கன்னா வந்து ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஒரு 3 வருஷம் கிரியேட் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த இஷ்யூ இருக்கும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த ஃப்ளை ரேசிங் ஹெல்மெட் நிறைய ஷாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம் டிஸ்கவுண்ட்ஸ்ல வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இருந்தனால பார்த்து ஓகே ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஹெல்மெட். ஆக்சுவலா இது வந்து ISIன்றது நார்மல், அதை விட வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஈஸி எல்லாமே செட் பண்ண ஹெல்மெட். மெயினா வந்து MIPS போட்டுருக்காங்களா. ஸோ இது வந்து இருக்காங்கன்னா பிரெயின் ப்ரொடெக்ஷன். எந்த ஒரு ஹெல்மெட்லையும் டக்கு நம்மளால வந்து அது பார்க்க முடியாது. நம்ம பிரெயின் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கல் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆக்சிடென்ட் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டியான ஹெல்மெட் தான் இது. ஸோ ஒரு 15,000 உள்ள ஹெல்மெட் சம் ஆஃபர்ஸ்ல இருந்தா சரி ஓகே நம்ம வந்து SMK ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டேன். ஸோ அதை காமிக்கணும் வச்சு இந்த வீடியோல. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம மேட்ரு வந்துடலாம். ஸோ பைக் வாங்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 மாசம் ஆயிடுச்சு. ஸோ 5 மாசமா வந்து ஓப்பனாக ஒரு ரீசன்னா யானையை கட்டி மேய்க்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு செலவு இருக்குது. என்னன்னா பார்ட்ஸ் வந்து ஒரு காஸ்ட்னா லேபர் வந்து அதை விட 4 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேபர் சார்ஜ் ஹெவியா இருக்கும். எல்லா பார்ட்ஸுக்குமே அது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்களா. ஸோ அதுக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ அதை வந்து டீட்டெயில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கணுன்னே விதின் ஒரு 1 வீக்ல பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பிரேக் வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு. என்னன்னா ரியர் பிரேக் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் தூரம் லாங்கா வந்து சிட்டி ஓட்டுற பிரேக் அப்ளை பண்ணி ஓட்டுறேன்னா மொத்தமா வந்து ரியர் பிரேக் ஜாம் ஆயிடுச்சு, வண்டி மூவ் ஆகாம ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து வண்டி டெலிவரி எடுத்துட்டு வரும்போது அது இருந்துச்சு, கொஞ்ச நேரம் ஃப்ரீ அவ்வளோ ரிலீஸ் ஆயிடுச்சு. சரி ஏதோ சம்திங் லைட்டா வந்து விட்டுறானு. பட் எகைன் ஒரு வாரத்துக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ ஷோரூம்ல போய் கேட்டப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி பழைய ஓனரை கன்சல்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னா எனக்கு அது மாதிரி ஃபேஸ் ஆனது இல்லை, நீங்க எதுவும் ஷோரூம்லேயே போங்க செக் பண்ணலாம்னாரு. ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸ்ல ஷோரூம் போய் செக் பண்ணாங்க. சொன்னாங்க வந்து இந்த மாஸ்டர் சிலிண்டர் கிட்ட வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வந்து பெர்ஃபெக்டா இருந்தாங்க. ஸோ சேஞ்ச் பண்ணி எகைன் ஓடுனேன், எகைன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாக் ஆச்சுது. ஸோ திரும்ப என்ன சொன்னாங்க, நீங்க வந்து இந்த கிட்டையும் மாத்தினாங்க, அதாவது கேலிப்பர் கிட்ட வருதுல்ல, ஸோ அதையும் மாத்தணும் அப்படின்னாங்க. சரி ஓகே பழைய ஓனர் கஷ்டப்பட சொன்னா நீங்க மாத்துங்க, நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து புதுசாக வாங்குறோம், ஒரு ட்ரஸ்டட்ல வந்துட்டு வாங்க நீங்க சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வந்து அமௌண்ட் ஷேர் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எகைன் அந்த ஃபுல் கிட் மாத்தினது அரௌண்டா வந்து ஒரு 10-12 ரூபா ஆயிடுச்சுங்க. அதாவது நீங்க வேற பைக்கோட கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு கேலிப்பர் கிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கேலிப்பர் கிட் மாஸ்டர் சிலிண்டர் கார்டு இல்லை மாஸ்டர் சிலிண்டர் கிட். ஸோ இது எவ்வளோ சேஞ்ச் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் அமௌண்ட் ஆச்சு. ஸோ எகைன் இந்த ப்ராப்ளம் வந்துச்சா கேட்டால் கண்டிப்பாக வருது. இப்போவுமே வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஜாம் ஆகுறது இல்லை. என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணி ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன்ல சொல்லி அந்த ப்ராப்ளம் என்னன்னா வந்துட்டு பிரேக் வந்து இறங்கிடும், உங்களுக்கு பிஸ்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இறங்கி பிடிக்காது. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு பம்ப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இது வந்துடும். ஸோ ஒரு 12,000 ரூபா செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டில் அப்பப்போ ஃப்ரீக்வெண்டா இல்லை, சிட்டியில் வந்து கண்டினியூஸா ஒரு 2 ஹவர்ஸ் ஓட்டுறேன் பிரேக் அப்ளை. ஸோ அது வந்துருது. ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ல அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். 5 மாசத்துல ஒரு டைம் ஃபீல் ஆச்சு எனக்கு. இப்போ ஒரு 3 டேஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பிரேக் பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிடிக்கும் போது சம் லிமிட் தாண்டி உள்ள ப்ரெஸ் ஆச்சு, பிரேக் வந்து கொஞ்சம் வந்து பிடிக்காம இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு 5 மினிட்ஸ் விட்டு ரெடி ஆயிடுச்சு அது ஆக்சுவலா. ஸோ அதனால ஷோரூம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ரியர் பிரேக்ன்றது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சும்மா பேர் தான் கொடுத்துருப்பாங்க, நீங்க அப்ளையே பண்ணாதீங்க, ஏதோ பிரேக் இருக்கு நம்ம நினைச்சுங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் தான் உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்கும், அதே யூஸ் பண்ணுங்க. ரியர் பிரேக் சும்மா பேருக்கு வச்சுங்க அப்படின்ட்டாங்க.
அது சொன்னது மாதிரி அதான் உண்மை. ரியர் பிரேக் எல்லாம் பிடிச்சிங்கன்னா சுத்தமாக நிற்காது. ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் வண்டி. ஸோ நானும் இந்த வண்டி இதை பழகிட்டேன். அப்படியே மேக்ஸிமம் ஃப்ரண்ட் பிரேக்கு தேவைப்பட்டா சும்மா ஒரு கடமைக்கு பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து அப்படியே பழகிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து நம்ம பிரேக் இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகாமல் வந்து ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பழைய ஓனர் வந்து சர்வீஸ் பண்ணி ஒரு 2000 கிலோமீட்டர் பண்ணு அப்படின்னாரு. நான் ஒரு 4000 கிலோமீட்டர் ஓட்டேங்களா. ஸோ எகைன் இதோட சர்வீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான். ஈவன் நிறைய இப்போ பைக் கம்பேர் பண்ணோம்னா வந்து 10,000 கிலோமீட்டர் வண்டி சர்வீஸ் பண்ணா போதுன்ற லெவல் வந்துச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து 6000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஸோ காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி பிச்சுட்டு இருக்கும். நான் வந்து சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷோரூமில் வந்து கான்டாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்டிமேஷன் வாங்குவோம் அப்படின்ட்டு நம்ம மனசை திடப்படுத்தும் அப்படின்ட்டு எஸ்டிமேஷன் வாங்கினேன். ஸோ அந்த எஸ்டிமேஷன் வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதான் அவங்களுக்கு காமிக்கிறப்போ. ஸோ எஸ்டிமேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ போட்டுருக்காங்கன்னா 12,562 ரூபா வந்து சர்வீஸில் போட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னதான் வந்து கவர் ஆகுதுன்னு கேட்டேன் அப்படின்னா என்ன பார்ட்ஸ் ஏதாச்சும் நிறைய சேஞ்ச் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட கிலோமீட்டர் நான் வந்து 20,000 கிலோமீட்டர் பார்த்தேன். ஸோ வந்து 20,000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பீரியட்ல வந்துட்டு ஃபியூல் பம்ப் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த கிலோமீட்டர்ல இருந்து பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது ஒன்று மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா ரீப்ளேஸ் பண்ணணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அது கூட சம்திங் காஸ்ட் கம்மி தாங்க, ஒரு 1000 ரூபா ரேஞ்ச் தான் இருந்துச்சு. மீதி இருக்க 11,000 பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்வீஸ்க்காக பேசிக் சர்வீஸ், அதாவது பார்ட்ஸ் கன்சல்ட் பண்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஃபில்டர் வருது, ஃபியூல் ஃபில்டர் வருது, அப்புறமா வந்து ஃபியூல் ஃபில்டர், ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், அப்புறமா வந்து ஆயில். ஸோ இவ்வளோதான் வந்து பார்ட்ஸ் உங்களுக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3000 4000 உள்ளாடி அது முடிஞ்சு போயிடுச்சு எல்லாமே. மீதி இருக்கிற 7000 8000 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேபர் தாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஏன்னா லேபருக்கே இவ்வளோ வாங்குவீங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சு எனக்கு. ரிப்பீட்டடாக கேட்டேன். நான் வந்து ஒரு ஷோரூமில் கேட்டேன் வந்துட்டு, நான் வந்து ரெகுலராக எல்லாரும் இந்த சூப்பர் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு 6 மாசத்துல சர்வீஸ் பண்றது கிடையாது. நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து நான் ஃப்ரீக்வெண்டா 2 மாசத்துல சர்வீஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. லாங் ரைட்ஸ் போய் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க கேட்டு கொஞ்சம் ஏதோ பிரைஸ் கன்சிடர் பண்ணி எடுத்து ஒரு 1000 ரூபா குறைச்சாங்க. ஸோ அது வந்து என்னன்னா பெய்ட் சர்வீஸ்ன்ற பேர்ல வந்து ஒரு 3200 ரூபா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது எல்லா லேபரும் அப்படின்ற மாதிரி வச்சுங்களேன். ஸோ அதுக்கு அப்புறமா செப்பரேட்டா த்ராட்டில் பாடிக்கு ஒரு லேபர், அப்புறமா வந்து ஃபியூல் ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு லேபர், அப்புறம் பெட்ரோல் அடிக்டிவ் ஆட் பண்றாங்க அதுக்கு ஒரு லேபர், அப்புறமா வந்து டாக்ஸுக்கு ஒரு லேபர், அப்புறம் ஆயில் ஃபில்டருக்கு ஒரு லேபர், அப்புறம் ஃபியூல் ஃபில்டர் லேபர், ஏர் ஃபில்டர் லேபர், எல்லாமே வந்து 100 200 இல்லைங்க, எல்லாமே 600 700 1000 எல்லா லேபருமே. ஃபில்டர் கழட்டி ஃபில்டர் போட்டால் ஒரு 1000 ரூபாய். ஸோ அந்த மாதிரி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூமில் நான் பார்த்தேன்னா இப்போ சர்வீஸ் விட்டு நீ ஜென்ரல் ஏதோ ஒரு ரிப்பேர் போனால் கூட பார்த்தீங்கன்னா அவர்லி பேசிஸ்ல சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சார்ஜ். நம்ம பைக்கை இப்போ ஏதோ ப்ராப்ளம் சொல்றீங்களா, நம்ம பைக் எடுத்து ஸ்டாண்டில் போட்டாங்கன்னா ஒரு டைமர் போட்ட மாதிரி தான். நம்ம வண்டியை முடிக்கிறதுக்கு எத்தனை ஹவர் எடுக்கிறாங்களோ அத்தனை ஹவர் லேபர். அதுக்காக வந்து சின்ன ஒரு பார்ட்டுக்காக 5 ஹவர் ஒர்க் பண்ணாங்க 5000 ரூபா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு மனசாட்சி இருக்கிற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் இந்த ஒர்க் பண்றதுக்கு ஒரு 2 மணிக்கு ஆகுங்களேன். ஸோ அதுக்கான லேபர் வந்து அவங்க போட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரா ஆனால் கூட இந்த இப்போ ஒரு பிரேக் கழட்டி மாட்டுறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1 ஹவர் உள்ள ஆகுது அப்படின்னா 1 ஹவர் லேபர் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் 2 ஹவர் ஆனால் கூட 1 ஹவர் லேபர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஸோ பெனலி சர்வீஸ் சென்டர்ல. ஸோ அந்த லாஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 12,000 11,000 சம்திங் சேஞ்ச் வந்து 12,000 ரூபாய் ஆயிடுச்சு சர்வீஸுக்கு. கண்டிப்பா நான் வந்து அதை வந்து என்ன சொல்றது ரொம்ப இது பண்ணல. இந்த மாதிரி வண்டி வாங்கினா கண்டிப்பா இந்த மாதிரி செலவு வைக்குன்றது தெரியும். ஒரு ஆசைப்பட்டு வாங்கிட்டா செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து கொஞ்ச நேரம் பேசி எடுத்து ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்து பே பண்ணி ஆயிடுச்சு. அது ஆக்சுவலா சர்வீஸ் பண்ணியுமே நான் இப்போ வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் வந்து 4000 3000 கிலோமீட்டர் வந்து நான் ஓட்டிட்டானே. ஸோ இது வந்து லாங் டைமாக கொஞ்சம் ஓட்டி பார்த்துட்டு நம்ம இதோட ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்னு தான் பார்த்தா நான் வந்து இவ்வளோ நாள் வீடியோ ஷூட் பண்ணாத ரீசன் எதுவும். அந்த சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்றது ஆயில் லீக் ஆகல. ஆக்சுவலா ஹார்டா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்றதை கேட்டாங்க. சொன்னாங்க இது வந்து 2 அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம வந்து அவங்க வந்து டூல்ஸ் வச்சு பண்ற அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கையாலே பண்ற மாதிரி அப்படி காமிச்சிருந்தாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு அடுத்த நாள் நான் ஓட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சஸ்பென்ஷன்ல ஆயில் லீக் ஆயிட்டு இருந்துச்சு ரியர்ல. ஸோ அதை வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு ஷோரூம்ல கேட்டு கொண்டு வாங்க பார்க்கல அப்படின்னாங்க. கொண்டு வந்து காமிச்சேன். சார் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண போறது ஆயில் லீக் அப்படின்னு. நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலா ஆயில் லீக்கேஜ்லாம் வந்து நம்ம பண்ண. இன்னொன்னு என் வண்டி வந்து எக்ஸ்டெண்ட் வாரண்டி இருக்குது. பட் ஏன்னா பழைய ஓனர் வந்து ஒரு சர்வீஸ் ஸ்கிப் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எக்ஸ்டர்னல் வாரண்டி வந்து வேலிட் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ உங்களுக்கு வாரண்டியும் கிடையாது, நீங்க வந்து காசு போட்டு தான் அந்த சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. சரி எவ்வளவுதான் காஸ்ட் அப்படின்னு கேட்டேன். இந்த ரியர் சஸ்பென்ஷனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். அதாவது மோனோ சஸ்பென்ஷன் 18,000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வந்துருவீங்களா. ஜிஎஸ்டி பிளஸ் லேபர் வேற இருக்கு அதுல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்க்ளூட் ஆகுது. கேட்டுட்டு அப்படியே மனசு உடஞ்சு போய் இப்பதான் 12,000 சர்வீஸ் கொடுத்துருக்கேன். 2 நாள் ஆகல, அதுக்குள்ள 18,000ன்றது பார்த்தா வந்து எவ்வளவு ஆச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு சும்மா மெயின்டெனன்ஸுக்கு 20-30,000 செலவு பண்ற மாதிரி ஆயிடுமா. சரி பணம் வேணா நான் அப்படியே ஓட்டுறேன், கொஞ்சம் தூரம் ஓட்டுவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாட்டு வந்துட்டு ஸ்டில் வந்து ஒரு 2 மாசம் ஓட்டிட்டு இருக்கேன். வர அது கண்டிஷன் பாத்தீங்கன்னா மோசமாயிட்டு இருக்கு. ஜாஸ்தி வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது ஆயில் வந்து ஜாஸ்தியா லீக் ஆகுது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்ல நான் சோலோவா வந்து போயிட்டு இருப்பேன். ஸ்பீட் பிரேக் ஏறினா கூட ஒரு 3 பம்ப் வந்து பாத்தீங்கன்னா பேக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும்.
ரிப்பேர் கேட்டால் ரிப்பேர் வந்து ஷோரூமில் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அது வந்து ஒரு ஃபுல் கிட்டாக வரும், ரிப்பேர்லாம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா தூக்கி போட்டு அடுத்து வேறு ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டாங்க. பட் அவுட் சைடு மெக்கானிக் ஷாப்பில் பண்ணுவாங்க, பட் கேரண்டி கிடையாது. உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க, ஆயில் லீக் ஆனாலும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டாங்க. சரி, நம்ம அவுட் சைடில் கொடுத்து ஒரு 3000 4000 செலவு பண்ணிட்டு எகைன் ஆயில் லீக் ஆச்சுன்னா மறுபடியும் புதுசு போயிட்டு டபுள் எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா இன்னும் மாற்றாம அதே கண்டிஷனில் அப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் அது தாங்கும் தெரியல. ஏன்னா லாங் ரைட்ஸ் எல்லாம் போனோம்னா பின்னாடி நம்ம கண்டிப்பாக வந்துட்டு டாப் பாக்ஸ் பாரிஸ்லாம் போட்டோம், அந்த லக்கேஜுக்கும் என் லக்கேஜுக்கும் கண்டிப்பாக சஸ்பென்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அது வரைக்கும் அப்படியே ஓட்டுவோம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மேட்டர் அப்படியே வந்து ஹோல்ட்லேயே வச்சிருக்கேன். ஸோ அடுத்த இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேர் இஷ்யூ இருந்திருக்கு அப்படின்னா, ஸ்பேர் இஷ்யூ மீன்ஸ் நான் வந்து இந்த கேலிப்பர் ஆர்டர் பண்ணல எக்ஸ்ட்ரா, அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வரதுக்கு 15-20 நாள் ஆச்சு. அதாவது ஒரு பெங்களூர் மெட்ரோ சீட்ல இருந்து பார்த்தா எனக்கே வந்து அவ்வளோ டிலே ஆச்சு. ஸோ அதனால நீங்கள் இன்டீரியராக இருக்கீங்க, ஒரு ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பைக் வாங்கி போட்டு உங்களுக்கு ஸ்பேருக்கு சரி அலையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, லாங் ரைட்ஸ் போகிற பைக் வாங்குறோம், பட் இதை எடுத்து நான் லடாக் போகணுமா கேட்டால் ஒன்றுக்கு ஒரு 50 வாட்டி யோசிப்பேன். நான் ஹிமாலயனா எடுத்துட்டு போகலாம், அது மூளைக்கு பார்த்தா எங்கன்னா சரி சென்டர் அப்படின்னு ஒரு தைரியம் இல்லை. பட் இது வந்து அது கிடையாது. இப்போ நம்ம அடுத்த மாதம் லடாக் போகிறோமா, ஒரு மாதம் கழிச்சு லடாக் போகிறோமா, ஸோ அப்போ இது எடுத்துட்டு போகணுமா வேணாமான்ற தாட் வந்து ரொம்ப மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பைக் எடுத்துட்டு போவோம், ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம கூட ரைடர்ஸ் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பயத்தினாலே வந்து ஸ்பேர் இஷ்யூ அண்ட் சரி சென்டர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இஷ்யூ இல்லை, அது பேசிக் அப்படி தான் இருந்தால் இந்த பைக் சூப்பர் எல்லாமே. ஸோ அது ஒன்று கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்கிறேன்ல இவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு, நம்ம வந்து காசுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா சர்வீஸ்னா 1000-2000 முடிச்சிருவாங்களா. ஸோ அது ஒரு ஒரு ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். என்ஃபீல்டு கிளாசிக் அப்புறம் இல்லை சூப்பர் பைக்ஸ், சாரி நார்மல் ஒரு R15 பைக்ஸ், அது வந்து ஒரு சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருதா. ஸோ அது வந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஸோ அதெல்லாம் விட்டு பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸ் ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் அதே மாதிரி ஓட்டுறதுக்கு செமையாக இருக்கும். நார்மல் பைக் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஃபஸ்ட்டாக நீங்கள் சூப்பர் பைக் நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு கார் ஓட்டுற ஃபீல் வந்து இந்த பைக்கில் கொடுக்கும், அந்த ஸ்மூத்தாக போகிற அந்த ஒரு ஃபீல் அது. ஸோ அதுக்காக தான் அந்த நார்மல் பைக் ஓட்டுறதுக்கும் இதுக்கும் நம்ம எவ்வளோ நமக்கு வந்து ஸ்மூத்தஸாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ என்னோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் யோசிச்சுட்டே இருப்பேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 2 டயரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்டா 25 to 35K ஆகும், பிராண்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் வந்து TRK குரூப், TRK குரூப்ல இருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல. ஸோ அதில் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்குமா. ஸோ அதில் வந்து நான் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா வந்துட்டு நம்ம 25,000-30,000 டயர் தான் போடணும்ல, அதை விட பார்த்தீங்கன்னா 10 சைஸ் வந்து கம்மியான டயர்ஸ் ரெண்டுமே வந்து அவைலபிள் வந்து அப்போலோலே இருக்குது. அப்போலோ அண்ட் MRF நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ நான் வந்து அதில் அவங்க ஷேர் பண்ணதெல்லாம் வச்சு நானும் பேசி ஃபைனலாக முடிவு வந்துட்டேன். இந்த 2 டயர் போயிடுச்சுன்னா எகைன் 30,000 கொடுத்து நம்ம வந்து டயர் போடணும் அவசியம் கிடையாது. 5,000 நார்மலாக நம்ம ஹிமாலயனுக்கு போடுறோம்ல 4-5 அந்த மாதிரி 8,000 10,000 பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு டயர் அவைலபிள் இருக்குது. நம்ம 30,000 தான் போடணும்ல, ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸும் அதுக்கு அல்டர்னேட்டிவாக வேற ஏதாச்சும் இருக்குதா கம்மியாக இருக்குன்னு பார்த்து நம்ம வந்து இதில் செலவு பண்ணிட்டோம்னா ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம வந்து கம்மியாகவே பண்ணிக்கலாம். இப்போ இது டயர் தெரியாமல் இருந்துச்சுன்னா நான் புது டயர் 30,000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், பட் தெரிஞ்சு போச்சு. ஸோ இது நான் வந்து இன்னும் தைரியமாக ஓட்டுவேன். நான் இப்போல்லாம் ரொம்ப ஓட்டினா டயர் தேஞ்சு போயிடும், அடுத்த 35K செலவு பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் ஓகே நம்ம ஹிமாலயன் ஓட்டின மாதிரி தான் அதே டயர் காஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா தைரியமாக நமக்கு வந்து ஓட்டலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல. ஸோ அது மாதிரி தான் எல்லா பார்ட்ஸுமே தெரிஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வண்டி வாங்கிட்டு எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியுதான்னு கேட்டால் முன்னாடியெல்லாம் வண்டி வந்து ஜாஸ்தி ஓட்டலாம்னு ஆசையாக இருக்கும். இப்போ வந்து ஓட்டுறதே பயமா இருக்கு. ஏன்னா கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் டக்குன்னு ரீச் ஆயிருமே, அடுத்து ஒரு சர்வீஸ் போகணுமே அப்படின்றதுக்கா. இதுக்காக தான் நான் யோசிச்சேன், ஏன்டா சூப்பர் பைக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டிலே வச்சுட்டு காஃபி குடிக்கும் போது எடுத்து போறீங்க அப்படின்னு தோணும் மைண்ட்ல எனக்கு எல்லாரும் பார்க்கும்போது. இப்போ அதை நானே ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்துட்டு நம்ம ஜாஸ்தி ஓட்ட கிலோமீட்டர் ரீச் ஆயிரும், உடனே சர்வீஸ் பண்ணணும், எகைன் ஒரு 10,000-12,000 செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லோக்கல்ல யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்லி நம்ம லாங் ரைட்ஸுக்கு பர்பஸ் நம்ம அதுக்காக வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் இப்போவே ஓட்டிட்டு இருக்கேன் லோக்கல் டெய்லி யூஸ்க்காக. இந்த ஹெல்மெட்டும் டெய்லி யூஸ்க்காக வாங்கின ஹெல்மெட் அது. ஸோ அப்படியே ஓட்டிட்டு இருக்கோம். கண்டிப்பாக லோக்கலில் ஓட்டுற வேறு பைக் பார்த்தாலும் பார்த்துட்டு இது வந்து ஒன்லி ஃபார் லாங் ரைட்ஸ் வச்சாகணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் சூப்பர் பைக்ஸ் வச்சுருக்கோம் அப்படி தான் வைப்பாங்க. நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதா. சூப்பர் பைக் வச்சுக்கிறோம் ஒன்லி ஃபார் ரைட்ஸுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதா. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இதுக்கு வந்து நம்ம பழைய ஹிமாலயன் வச்சதுக்கும் இதுக்கு வந்து எனக்கு என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்றது கண்டிப்பாக கஷ்டம். பழைய ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழைய ஹிமாலயம் இல்லை, நம்ம முன்னாடி எந்த பைக்காக இருந்தாலும் வச்சுக்கலாம். நார்மல் பைக் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஓரளவுக்கு நம்மளால மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருக்கும் பார்த்தா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதை விட 3 times பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நான் ஜென்ரலாக இப்போ ஹிமாலயன் வந்து சரி சொல்கிறீங்களா, ஒரு சின்ன லேபர் பார்ட்ஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா வரும், இது 12,000 ரூபா. இப்போ நான் வந்து சஸ்பென்ஸ் எடுத்துக்கேன். ஸோ மேபி அதில் காசு தெரியல, ஒரு 8,000 ரூபா வருமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது அப்படி பார்த்தீங்கன்னா 18,000 20,000 அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 times வந்து பார்த்தா வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்லி பார்ட்ஸ் மட்டும் கிடையாது, லேபருமே அது மாதிரி தான் வந்து அவர்லி பேசிஸ் அண்ட் வந்துட்டு சின்ன பார்ட்ஸுக்கு ஹை லேபர் சார்ஜ் அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. நான் இன்னும் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். லோக்கலில் வந்து யாராச்சும் சூப்பர் பைக்ஸ் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து அவங்களே கான்டாக்ட் பண்ணி ஸோ எவ்வளோ பட்ஜெட் வந்து பார்த்துட்டு பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்த பைக் வச்சிருந்தாரு, அவர் வந்து ஒரு 3 வருஷமா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டிருந்தாரு. ஸோ நம்ம அந்த மாதிரி கிடையாது, ஒரு 2-3 மாசத்துல பார்த்தா அந்த கிலோமீட்டர் ஓட்டி தள்ளிடுவோம். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து செட் ஆகாது. ஸோ லோக்கலில் வந்து வேற பார்த்துட்டு இருக்கேன், பார்த்து சூஸ் பண்ணலாம். அது மாதிரி யார் இந்த பைக் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளால வந்துட்டு மெயின்டைன் சொன்னல காஸ்ட். ஸோ இது மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும்னா வாங்கலாம். எதுக்காக சொல்றேன்னா இப்போ ரீசெண்டாக 2 days முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேசிட்டு இருந்தாரு. ஏதோ வந்து அவர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆக்சுவலாக என்ஃபீல்டு வச்சிருக்காரு, கிளாசிக் வச்சிருக்காரு, இஎம்ஐ போட்டிருக்காரு, பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன் அப்படி இப்படி நிறைய பேசுறாரு. ஸோ வந்து என்னால் இது பண்ண முடியல அது பண்ண முடியல சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ அவர் நான் அட்வைஸ் பண்ணேன் என்னன்னா வந்துட்டு இப்படி வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. இப்போ நானுமே ஈவன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அதனால வந்துட்டு நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியும், நம்ம மட்டும் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம வந்து புலம்பிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியாது தெரிஞ்சா அதை லோ கிளாஸ் இறங்கிடணும். அதான் வந்து நான் சொல்றது. ஏன்னா இப்போ நான் இந்த பைக் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் 650 தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ அதை நம்ம லோன் ட்ரை பண்ணோம். சரி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே காஸ்ட் ஹை ஆகும்போது சரி அதை விட அடுத்த ஸ்டெப்ல நமக்கு இருக்க பார்த்தீங்கன்னா இது ஒன்று. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து இனிஷியல் புது பைக் வாங்கணும்னா ஒரு 7.5 லட்ச ரூபா செலவு பண்ற மாதிரி இருக்குதா. ஸோ அதுக்கு அதை விட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா என்னால இதோட மெயின்டெனன்ஸ் அந்த அமௌண்ட்ல என்னால ஈக்குவல் பண்ண முடியும்ன்றது தெரியுதா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி நம்மளால வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமா, வாங்கின அப்புறம் சமாளி முடியும் பார்த்துட்டு நம்ம அந்த பைக் சூஸ் பண்ணணும். ஸோ வாங்கின அப்புறமா வந்து புலம்ப கூடாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ புலம்பல. என்னால அந்த என்ன சொல்றது புது பைக் வாங்குற காசுல இருந்து நான் ஒரு செகண்ட் பைக் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த காசு இதுக்கிட்ட சர்வீஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மனசை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். அவ்வளோதான். ஃபைனலாக இந்த மாதிரி பைக் வந்து வாங்கலாமான மாதிரி சீக்கிரம் பிடிச்சிடறேன். அவ்வளோதாங்க. என்னன்னா வந்து உங்களால் வந்து உங்களோட சேலரி யார் உங்கள் பேரண்ட்ஸ் பண்ணி ஏதாச்சும் அதில் வந்து ஒரு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் விட்டு போக உங்களால் இந்த மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியுமா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் சும்மா ஒரு ஆவரேஜ் சொல்றேன், இந்த பைக் வச்சிட்டீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு இல்லை 2 மாசத்துக்கு இருக்கா நீங்க வந்து ஒரு 10,000 to 15,000 செலவு பண்ற மாதிரி இருக்கும். அது ஈவன் சர்வீஸா இருக்கலாம், இல்லை பார்ட்ஸ் போறதா இருக்கலாம், எந்த மாதிரி வேணா ஆகலாம். ஸோ 3 monthsல 2 to 3 monthsல பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 15,000 20,000 வச்சுக்கலாம். 20,000 உங்களால் பைக்குக்காக வந்து ஒன்லி வந்து அந்த சர்வீஸ் அண்ட் ரிப்பேருக்காக மட்டும் செலவு பண்ண உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு பேக்ல இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாம். மற்றபடி ஆஃப் ரோடுக்கு அப்படி இப்படின்லாம் நம்பியெல்லாம் எடுத்துறாதீங்க. கண்டிப்பாக இதை வச்சுலாம் ஆஃப் ரோட்லாம் பண்ண முடியாது. ஒன்று வெயிட் ஒன்று நிறைய இருங்க. ஸோ அது நம்ம தனியாக வேணா சப்போர்ட் பண்ணுவோம். அது நம்ம தனி டாப்பிக்காக வேணா பேசலாம். நம்ம பேச வந்தது இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் பழைய பைக்கு இதுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது பேச வந்தோம். ஸோ நான் கிளியராக சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அவசியம்.